பிரம்மாண்ட மேடையில் ஒன்றாக இணைந்த ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி, பிரேமலதா விஜயகாந்த். திமுக அரசை ஒழித்து கட்டுவதுதான் முதல் வேலை என உறுதி. தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இன்று மாலை தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் இந்த மேடையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றாக தோன்ற இருக்கிறது தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கூட்டத்தில் பங்கேற்க ஓ பன்னீர்செல்வம், தேமுதிக பிரேமலதா ஆகியோரை எப்படியாவது அழைக்க வேண்டும் என்று பாஜக மேலிடம் காய் நகர்த்தி வராங்களாம். நிமிடத்திற்கு நிமிடம் இதற்கு பல ஃபோன் கால்கள் பறந்து வருவதாக சொல்லப்படுகிறது. முக்கியமாக தமிழக பாஜக பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சார்பில் அடுத்தடுத்து ஃபோன் கால்கள் பறந்து வருவதாக சொல்லப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை முறையாக தொடங்கி வைக்கும் இந்த நிகழ்வில் தற்போதைய என்டிஏ கூட்டணி ஒரு வலிமையான சக்தியாக உருவெடுத்திருக்கு. இன்றைய மேடையில் இடம்பெறும் முக்கிய கட்சிகள் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில், பாஜக நயினார் நாகேந்திரன் தலைமையில், அமமுக டிடிவி தினகரன் தலைமையில், பாமக அன்புமணி ராமதாஸ் தரப்பு தலைமையில், தமாக ஜி.கே. வாசன் தலைமையில், ஐஜேகே புதிய நீதி கட்சி. குறிப்பாக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு பல ஆண்டுகளாக எட்டியும் போட்டியுமாக இருந்த இபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகிய இரு துருவங்களையும் பாஜக தலைமை சமாதானப்படுத்தி ஒரே மேடைக்கு கொண்டு வந்திருக்கு. இது ஜெயலலிதாவின் விசுவாசிகளை ஒரே குடையின் கீழ் கொண்டு வரும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. கூட்டம் தொடங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு வரை திரைமறைவில் மிக தீவிரமாக பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. ஓ பன்னீர்செல்வம் மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக ஆகியோரையும் எப்படியாவது இன்று மேடையேற்றிவிட வேண்டும் என்பதில் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தலைமையிலான குழு தீவிரமாக இருக்குது. ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் இடையிலான முட்டல் மோதல்களை சரி செய்து ஒரு ஒற்றுமை புகைப்படம் எடுப்பதன் மூலம் எதிர்க்கட்சியினரின் விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க டெல்லி தலைமை விரும்புகிறது. இவர்கள் எல்லோரும் வந்தால் அதற்காக இன்னொரு கட் அவுட் வைக்கவும் தயாராக ரெடி செய்து வச்சிருக்காங்களாம். இன்றைய கூட்டத்தில் உரையாற்ற இருக்க பிரதமர் மோடி திமுக அரசுக்கு எதிராக 3 முக்கிய ஆயுதங்களை கையில் எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உதயநிதி ஸ்டாலினின் வளர்ச்சி மற்றும் குடும்ப ஆதிக்க புகார்கள் குறித்து கடும் விமர்சனம். 2வது, திமுக அமைச்சர்கள் மீதான மத்திய புலனாய்வு அமைப்புகளின் சோதனைகளை முன்னிலைப்படுத்துதல். 3வது, தமிழகத்தில் அண்மை காலமாக புகார் வைக்கப்படும் சட்டம் ஒழுங்கு மற்றும் நிர்வாக தோல்விகளை பட்டியலிடுதல். மதுராந்தகம் மைதானத்தை சுற்றியுள்ள 40 ஏக்கர் பரப்பளப்பில் 5 லட்சத்திற்கும் அதிகமான தொண்டர்கள் திரண்டுள்ள நிலையில் பிரதமரின் இந்த வருகை 2026 தேர்தல் போரின் தொடக்க சாதகமாக மாறியுள்ளது. இந்த கூட்டத்தில் 3000க்கும் மேற்பட்ட 7 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு என ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்குது. சென்னை விமான நிலையம் வரும் பிரதமர் மோடி அங்கிருந்து மதுராந்தகத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் வர இருக்கார். இந்த பொதுக்கூட்ட மேடையில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் சிறப்புரையாற்ற இருக்காங்க. மோடி வருகைக்கு முன்னரே பொதுக்கூட்டம் தொடங்கி ஒவ்வொருவராக சிறப்புரையாற்றி இருக்காங்க. மோடி வந்த பிறகு முக்கியமானவர்களான எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன் என முக்கிய நிர்வாகிகள் பேச இருக்காங்க. என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் எவ்வளவு வலுவாக இருக்கிறது, இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி, திமுகவை வீழ்த்தக்கூடிய கூட்டணி இவ்வளவு வலுவாக இருக்கிறது என்பதை மக்களுடைய உணர்த்தக்கூடிய வகையில் இந்த கூட்டம் அவர்களது பேச்சும் அமைய இருக்குது. அது மட்டுமின்றி திமுக ஊழல் வாரிசு அரசியல் போன்ற பாஜக, அதிமுக வழக்கமான பேசும் விஷயங்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு என பல்வேறு விஷயங்களை ஒரு சேர பேச இருக்கிறாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலுடன் ஒப்பிடும்போது இப்போது என்டிஏ வலுவான கூட்டணியா என்ற கேள்விகள் எழுகிறது. ஏனென்றால் அப்போது இடம்பெற்ற பெரும்பான்மையான கட்சிகள் இப்போதும் கூட்டணியில் இருக்கின்றன. அமமுக இப்போது கூடுதலாக இணைந்துள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு தென் மாவட்டங்களில் பெரும்பான்மை சமூக மக்களின் வாக்குகள் கிடைக்காமல் போனது. சமீபத்தில் சுற்றுப்பயணம் சென்றிருந்த எடப்பாடி தென் மாவட்டங்களுக்கு செல்லும்போது அந்த பகுதியில் உள்ள முக்கியமான இயக்கங்களை சேர்ந்த பலரையும் சந்தித்து வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதன் ஒரு பகுதியாளர் தான் திரு மாரன்ஜி, என்ஆர் தனபாலன் போன்றோரை மேடை ஏற இருக்காங்க. மற்றொரு புறம் தென் மாவட்டங்களில் முக்குலத்தோரின் அதிக செல்வாக்கு உள்ள நபராக கருதப்படும் டிடிவி தினகரனும் கூட்டணிக்கு வந்திருக்காரு. இங்கே திமுகவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கான். தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு தான் கூட்டணி கட்சிகள் இணையும்.
ஆனால் 10 மாதத்திற்கு முன்பு பாஜக அதிமுக கூட்டணி இணைஞ்சது. இப்போது இந்த கூட்டணி ஒரு இறுதி வடிவம் பெற்றுவிட்டது. இருப்பினும் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருது. அது ஒரு புறம் இருந்தாலும் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை விட இப்போது வலுவான கூட்டணியாக என்டிஏ கூட்டணி அமைஞ்சிருக்கு. ஊழல் திமுக அரசுக்கு விடை கொடுக்கும் காலம் வந்துவிட்டது என்று தமிழ்நாடு முடிவு செய்துவிட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் சாதனைகளும் பிராந்திய பெருவிருப்பங்கள் மீதான அதன் அர்ப்பணிப்பும் மாநில மக்கள் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு என பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்குள்ள என்ட்ரி ஆவதற்கு முன்பாகவே இந்த ட்வீட்டை போட்டுவிட்டார். தொடர்ந்து திமுக ஆட்சியை தமிழகத்திலிருந்து ஒழிக்கும் நோக்கம் மட்டுமே தங்களுக்கு உள்ளது. அது மட்டுமில்லாமல் தமிழக மக்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும், மீண்டும் தமிழக மக்களுக்கு கொடுக்கும் வாக்குறுதிகளை காப்பாற்ற வேண்டும், இதுதான் தங்களது ஆட்சியின் சாதனையாக இருக்க வேண்டும் என தொடர்ந்து மோடி அவர்கள் சொல்லி வருகிறார். அது மட்டுமில்லாமல் ஊழல் அமைச்சர்கள் திமுகவில் கிட்டத்தட்ட 13 அமைச்சர்கள் உள்ளார்கள் எனவும் அவர்களின் ஃபைல்ஸ் மொத்தம் அமித்ஷாவின் டேபிள் மீது இருப்பதாகவும், முதலில் KN நேருவை தான் கைது செய்ய போகிறார்கள், அதன் பிறகுதான் துரைமுருகன், KSSR ராமச்சந்திரன் போன்ற முக்கியமான அமைச்சர்கள் CBI மூலமாக அமலாக்கத்துறையின் வாயிலாக பிடியில் சிக்கி உள்ளார்கள், அவர்கள் கண்டிப்பாக இம்முறை கைது நடவடிக்கை மூலமாக கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற செய்தியும் தற்போது வெளியாகியிருக்கிறது. ஒருவேளை இது கண்டிப்பாக நடந்தால் திமுக ஆட்சிக்கு இம்முறையோடு முடிவு கட்டப்படும் எனவும், என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் மலரும் எனவும், திமுகவின் வாரிசு அரசியல் இல்லாமல் செய்யப்படும், மேலும் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஸ்டாலின் போன்றோர் கைது செய்யப்பட்டு டெல்லி சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு.